அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5ஆம் தேதி ஜூலை, சனிக்கிழமை. ஜெர்மனி உயிரியல் ஆராய்ச்சியாளர் எர்னஸ்ட் வால்டேர் மயர் 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான பரிணாமவியல் ஆராய்ச்சியாளர் எர்னஸ்ட் வால்டேர் மயர் ஜெர்மனியில் 1904ஆம் ஆண்டு பிறந்தவர். சட்ட நிபுணரான தந்தை இயற்கை வரலாற்றின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். தன் பிள்ளைகளை பல இடங்களுக்கும் அழைத்துச் செல்வார். இதனால் சிறுவயது முதலே பறவை இயலில் ஆர்வம் கொண்டிருந்தார் மயர். தந்தை காலமான போது இவருக்கு வயது 12. குடும்பம் ட்ரெஸ்டன் நகரில் குடியேறியது. பள்ளி படிப்புடன் சாக்சோனி பறவையியல் சங்கத்தில் சேர்ந்து பறவை இயல் குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இந்தியாவில் சலீம் அலின்னு ஒருத்தர் இருந்தார், கேரளாக்காரர். அவர் பறவை மனிதர், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவார். அதுபோலவே இவர் இருந்திருக்கிறார். அதாவது இவர் போல தான் சலீம் அலி இருந்திருக்கிறார். வீட்டில் வற்புறுத்தியதால் கிரீவ் ஸ்வால்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்றார். பறவை இயல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அப்பகுதி சிறந்த இடமாக திகழ்ந்தது. விடுமுறைகளில் பறவையியல் அமைப்பில் பணிபுரிந்தார். பல அரிய வகை பறவைகளை அடையாளம் காண சொல்லி இவருக்கு அளித்த சோதனையில் பெரும்பாலானவற்றை சரியாக அடையாளம் காட்டினார். இவர் பிறவி வகைப்பாட்டலில் என்று பெருமிதத்துடன் கூறுவார் இவரது வழிகாட்டி. பான் டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னு சொல்றார். ஓராண்டுக்கு பிறகு மருத்துவ படிப்பை விட்டுவிட்டு உயிரியல் துறையில் சேர்ந்தார். வெப்பமண்டல பிரதேசங்களில் பறவை சேகரிப்பு பயணங்களுக்கான வாய்ப்பை பெற பெர்லின் அருங்காட்சியகத்தில் சேர்ந்தார். பறவை இயலில் 16 மாதங்களிலேயே முனைவர் பட்டம் பெற்றார். 1.5 வருஷத்தில். அப்போது இவருக்கு வயது 21. அருங்காட்சியகத்தில் வேலை கிடைத்தது. நியூ கினி தீவில் ஆராய்ச்சி பயணம் மேற்கொண்டார். 1904 பிறந்தவர். கிட்டத்தட்ட 1900 பிறந்தா கூட 1921 வச்சுக்கோங்க. 21 25. 1925 இவர் 16 1.5 வருஷம் படித்து அந்த 1925க்குள்ளேயே பட்டம் வாங்கிடுறாரு, பிஹெச்டி. அருங்காட்சியகத்தில் வேலை கிடைத்தது. நியூ கினி தீவில் ஆராய்ச்சி பயணம் மேற்கொண்டார். பல்வேறு தீவுகளில் காணப்பட்ட விலங்குகள், தாவரங்கள் இடையே உள்ள வேறுபாடுகளை ஆராய்ந்தார். ஆயிரக்கணக்கான பறவைகளின் தோல்களை சேகரித்தார். தனது வாழ்நாளில் 26 புதுவகை பறவை இனங்களுக்கும் 38 புதுவகை பூக்களுக்கும் பெயர் சூட்டியுள்ளார். 1931 அமெரிக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் காப்பாளர் பொறுப்பை ஏற்றார். 1942 உயிரினங்களின் மரபியல் பரிணாம தொகுப்புகள் தொடர்பான இவரது முதல் புத்தகம் வெளிவந்தது. 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவற்றில் 14 நூல்கள் இவரது 65 வயதுக்கு மேல் வெளியிடப்பட்டவை. தற்கால பரிணாம வளர்ச்சி ஆராய்ச்சி கோட்பாடுகளுக்கும் உயிரியல் சிற்றின வகை கோட்பாட்டு வளர்ச்சிக்கும் இவரது ஆராய்ச்சிகள் வழிவகுத்தன. ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக 1953 சேர்ந்தார். அங்குள்ள விலங்கியல் அருங்காட்சியகத்தின் இயக்குநராக பணியாற்றினார். 1975 ஓய்வு பெற்ற இவர் பல்வேறு பத்திரிகைகளுக்கு 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதினார். அமெரிக்க தேசிய அறிவியல் பதக்கம், பால்சன் பரிசு, ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் சொசைட்டியின் சார்டன் பதக்கம், சர்வதேச உயிரியலுக்கான பரிசு என ஏராளமான பதக்கங்கள், விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார். உயிரியலாளர், பரிணாம வளர்ச்சி ஆய்வாளர், இயற்கையியலாளர், நேச்சுரலிஸ்ட் என பன்முக பரிமாணங்களை கொண்ட எர்னஸ்ட் மயர்
100 வயதை எட்டிய பிறகும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். 101வது வயது 2005 மறைந்தார். நன்றி, வணக்கம்.